நருட்டோட ஈவில் வெர்ஷனா? என்னையா சொல்ற? என்ன இது அப்படின்னு நீங்க கேட்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஆமாங்க, உண்மையிலே நருட்டோக்கு ஒரு ஈவில் வெர்ஷன் இருக்கு. இதை வந்துட்டு நருட்டோ ரோட் டு நிஞ்சான்ற ஒரு மூவில காட்டியிருப்பாங்க. பயங்கரமான சினிமா பார்க்க போறோம். லெட் ஜெப்பலின் பாட்டை போட்டு அப்படி வருவாரா? ஆமா, இன்னைக்கு பார்த்தா வேண்டியதான். வருவாரு. இன்னைக்கு எல்லாம் சினிமாடா டேய். ஓய்யால போறா. இவன் பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா மென்மா உசுமாக்கி. இவன் வந்துட்டு நம்ம எல்லாருமே ஆசைப்பட்ட நருட்டோட ஆல்டர்னேட் ஈவில் வெர்ஷன் வித் நருட்டோட இன்சேனான பவர்ஸ்ன்னு சொன்ன நம்புவீங்களா? அண்ட் யார் இந்த மென்மா உசுமாக்கி? ஏன் அவனுக்கு அந்த பேரை வச்சாங்கல இருந்து அவன் பிறந்து வளர்ந்தது, அவனோட பவர்ஸ் என்ன, ஏன் அவன் ஈவிலா இருக்கான்ற காரணத்து வரைக்கும் எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். நான் தான் அவங்க மாஸ்டர் ஃபிளிக். வார் அனௌன்ஸ் பண்ணிட்டு அவன் தான் வந்துட்டு ஓபிட்டோன்னு தெரியறதுக்கு முன்னாடி இது நடக்குது. ஸோ டோபி என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேரலல் வேர்ல்டை கிரியேட் பண்ணுறான். ஸோ டோபி அந்த மென்மா உசுமாக்கின்ற கேரக்டர்லாம் இருக்காங்க. இந்த மென்மா உசுமாக்கி பார்த்தீங்கன்னா நருட்டோ வந்துட்டு ஒரு தவறான பாதையில் போயிருந்தால் எப்படி இருப்பானோங்கிற மாதிரி ஒரு கேரக்டர் மாதிரி காட்டியிருப்பாங்க. சரி, ஏன் இவன் பேர் மென்மான்னு பார்த்தீங்கன்னா, மென்மான்றது ஜாப்பனீஸில் பார்த்தீங்கன்னா ராமனில் போடுற ஒரு டாப்பிங்கோட பேர். அது பேர் பிக்கிள்ட் பேம்பிள் ஷூட்டுன்றாங்க. சின்ஸ் நருட்டோக்கு ரொம்ப ராமன் பிடிச்சனால அது ஒரு ஃபன் ட்விஸ்ட்டில் வந்துட்டு பேராக வைக்கலான்ற மாதிரி யோசிச்சு தான் இவனுக்கு மென்மான்னு பேர் வச்சுருக்காங்க. சரி, இப்போ கெத்தான ஸ்பாட்டுக்கு போகலாம். எபிலிட்டிஸ் அண்ட் பவர்ஸ் ஆஃப் மென்மா உசுமாக்கி. ஸோ அந்த டைம் பீரியடில் இந்த நருட்டோவை கம்பேர் பண்ணும்போது மென்மா உசுமாக்கி இன்க்ரெடிபிளி ஸ்ட்ராங்னு தான் சொல்லி ஆகணும். நருட்டோக்குள்ளே எப்படி 9 டெயில்ஸ் குராமா சீல் ஆகி இருக்கோ அதே மாதிரி மென்மாக்குள்ளே பிளாக் 9 டெயில்ஸ் சீல் ஆகிருக்கு. இன்னும் ரொம்ப டார்க்காக வைலண்ட்டாக இருக்க பீஸ் தான் பிளாக் 9 டெயில்ஸ். அது போய் இந்த கிரேட் ஸ்பைரலிங் ரிங்குன்னு ஒரு சாக்ரா ரசிங்கனை கீழே போடுவான். மொத்த வில்லேஜே அழிஞ்சு போய் சதறிடும். எப்படி பெயிண்ட் பண்ணானோ அதே மாதிரி இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக அவனை காட்டியிருப்பாங்க. அண்ட் இதோட அவனுக்கு நிறைய வேரி சதர் ஜுட்ஸுவும் தெரிஞ்சிருக்கு. லைக் அவனால் ஸ்பேஸ் டைம் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஜுட்ஸுலாம் பயன்படுத்த முடியும். அவனோட உலகத்தில் அவன் அப்பா அம்மாவே உயிரோட இருந்தனால மினாட்டோ குஷினாவே அவனை ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. மினாட்டோவோட ஃப்ளையிங் ரைஜிங் ஜுட்ஸு ஸ்பீட் டெக்னிக்ஸில் இருந்து உசுமாக்கியோட ஸ்பெஷலைசேஷனான சீலிங் டெக்னிக்ஸ் வரைக்கும் எல்லாமே மென்மாக்கு தெரிஞ்சிருக்க நிறையாவே வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் அவன் ஒரு வெல் ரவுண்டட் கெத்தான ஷினோபியாக வந்திருப்பான். ஏன் அவன் இந்த ஜூட்ஸுல தெரிஞ்சிட்டும் ரோட்டு நிஞ்சால ரொம்ப கஷ்டமா இருக்கு தெரியுமா? ஏன்னா அது நம்ம ரொம்ப நம்புறவங்க தான் நம்ம பண்றாங்க. நம்புறவங்க பண்றாதான் அது துரோகம், புரியுதா? இப்படி மாறி இருப்பான்றது தான் மோஸ்ட் பாப்புலர் ஃபேன் தியரி. இதுக்கு எக்கச்சக்க ஃபேன் தியரிஸ் இருக்கு. ஏன்னா ரோட்டு நிஞ்சா மூவில இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க மாட்டாங்க. நருட்டோட ஹார்ட்ஷிப்ஸை கம்பேர் பண்ணும்போது கன்ஃபார்ம் மென்மாக்கு அந்த கஷ்டங்கள்லாம் இருந்திருக்காது. ஏன்னா ஒரு சில சீன்ஸில் நருட்டோவை மென்மான்னு நடிச்சுட்டு அவன் பேரண்ட்ஸ் சைடில் வந்துட்டு குராமா எப்பயுமே நருட்டோ கிட்ட பேசுகிற மாதிரியே பேசி அவனை ஒரு டார்க் சைடில் புல் பண்ணிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ எல்லாருமே எக்ஸைட்டடாக கேட்டுட்டு இருக்க நருட்டோ வர்சஸ் மென்மா உசுமாக்கி யார் ஜெயிப்பான்றதை பார்ப்போம். ஃபுல் குராமா மோடுக்கு போய் 6 பார்ட்ஸை கெயின் பண்ண நருட்டோனா ஈஸியாக நருட்டோ அவனை தோக்கடிச்சிருவான். ஆப்வியஸ்லி 6 பார்ட்ஸ் எங்கே இருக்குது? மென்மா உசுமாக்கி உருவாக்குன பவர்ஸ்லாம் எங்கே இருக்குது? ஏய், நான் செத்துறேன்டா, போப்பா, என் படத்தை தாண்டி போ. நம்மளே பரிதாப நிலையில் தான் இருக்கிறோம். நம்ம இன்னொருத்தவனை பார்த்து பரிதாபப்படணுமா? அதாவது சின்ன வயசுல எல்லாம் நம்ம யோசிப்போம், நான் பெரிய ஆளாகி கஷ்டப்படுறவங்களுக்கெல்லாம் உதவுவேன்னு. ஆனால் பெரிய ஆள் ஆகும்போது தான் தெரியும் அந்த கஷ்டப்படுறவனே நம்ம தான். அப்படி இருக்கும் நம்ம அவனை பார்த்து பரிதாபப்படணுமா? அந்த நருட்டோ பையனை போட்டு இவனுங்களுக்கு போய் இவன் உதவி செய்யணும்னு நினைக்காம ஒரு அக்காட்சிக்கு கேங்லேயும் சேர்ந்துட்டோ அந்த மாதிரி போய் ஒரு ஓவர் பவர்டு ஆன்டாகனிஸ்டானா எப்படி இருக்கும்? சாஸ்கேலாம் வந்துட்டு சம்மந்தமே இல்லாமல் போயிட்டு இருக்கான். இவனை மாதிரி ஒரு ஆள் போய் அங்கே நின்று எல்லாரையும் இப்படி போட்டு செஞ்சால் எப்படி இருக்கும்? அந்த மாதிரிலாம் நமக்கு ஒரு ஆசைகள் இருந்திருக்கும் அல்லவா? அதெல்லாம் வந்துட்டு ஒரு திருப்தி செய்கிற மாதிரி தான் இந்த மென்மா உசுமாக்கியோட மூவி இருந்திருக்கும். உங்களுக்கு இந்த மூவியை பார்க்கணுன்னு நினச்சி நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா நான் லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். கண்டிப்பாக எல்லா நருட்டோ ஃபேன்ஸுக்கு பிடிக்கும். அண்ட் ஓகே மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா இன்னொரு வீடியோ பாருங்கள். மாஸ்டர் ஃபிளிக்ஸ் சைனிங் ஆஃப். மட்டமாமே கிரிஞ்சு